أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الذين آمنوا والذين هاجروا وجاهدوا في سبيل الله أولئك يرجون رحمة الله கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கடைசி 5 ஆண்டுகள் என்ற தலைப்பிலே நாம் பாடத்தை பார்த்து கொண்டு வருகின்றோம். நேற்று வரை பனு குரைலா போர் நடந்து முடிந்ததையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கு பின்னால் அனுப்பி வைத்த ஒரு சில விஷயங்களை பற்றியும் நாம் பார்த்தோம். இப்போது மொத்தமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிற்கு வந்ததற்கு பின்னால் பத்ரு, உஹத், அதே போன்று ஹந்தக், அஹ்ஸாபுடைய போர், அதற்கு பின்னால் பனு குரைலா, பத்ருக்கும் உஹதுக்கும் பின்னால் அஹ்ஸாப் என்ற இந்த மிகப்பெரிய போர் குறைஷி மக்களுக்கு மிகப்பெரிய ஆட்டம் காண வைத்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் சஹாபாக்களின் மீதும் முஃமின்களின் மீதும் மிகப்பெரிய ஒரு பயத்தை ஏற்படுத்தியது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உண்மையான நபிதான். எப்படி சஹாபாக்கள் அல்லாஹ்விடமிருந்து தங்களுக்கான உதவிகளை கண்கூடாக கண்டார்களோ, இதே போன்று இஸ்லாமிய படையினரை எதிர்த்து வந்த அந்த விரோதிகள் அல்லாஹ்வினுடைய தண்டனையை கண்கூடாக கண்டார்கள். இது அஹ்ஸாபில் அவர்களுக்கு மிகவும் உறக்க வலித்தது. இதை அவர்கள் கண்டு கொண்டார்கள். அதே போன்று பனு குரைலா போர் யூதர்களுக்கு மிகப்பெரிய சம்பட்டை அடியாக இருந்தது. யூதர்கள் ஆங்காங்கே முனாஃபிகீன்களோடு சேர்ந்து முனாஃபிகீன்களாகவும் தங்களுடைய யூதத்தன்மையில் மிக கொடியவர்களாகவும் வாழ்ந்து வந்த மக்கள் மதீனாவில் பனு குரைலாவினுடைய போருக்கு பின்னால் அவர்களுடைய கொட்டமும் கொஞ்சம் அடங்கியது. இந்த 2 போர், 2 பெயர்கள், 2 குழுக்கள், யூதர்களும் குறைஷி அரபுகளும் மிகப்பெரிய விரோதிகளாக இஸ்லாத்திற்கு இருந்தார்கள். அஹ்ஸாப் என்ற போருக்கு பின்னால் குறைஷி அரபுகளும், பனு குரைலா போருக்கு பின்னால் யூதர்களும் அவர்களுடைய உள்ளத்தில் பயத்தை அல்லாஹு தாலா அளவுக்கு அதிகமாக ஏற்படுத்தினான். இது நடந்து முடிந்ததற்கு பின்னால் அல்ஹம்துலில்லாஹ் முஸ்லிம்களுக்கு பலதரப்பட்ட சாதகமான விஷயங்கள் அல்லாஹு தாலா அமைத்து கொடுத்தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சாதகமான விஷயத்தை இன்னும் அழகாக்குவதற்காக சில பல வழிகளை அவ்வப்போது யாரெல்லாம் ஆங்காங்கே இடர்களாக சில சில்லறைகள் இருப்பார்கள். எப்போதுமே பல இடங்களில் நிறைகுடம் ததும்பாது, குறைக்குடம் ததும்பும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது போன்று சில சில்லறைகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் வியாபாரம் செய்யக்கூடிய நேரத்தில் சில தொல்லைகள் ஆங்காங்கே கொடுத்து வந்தார்கள். இந்த கொள்ளை கூட்டத்தையும் முஸ்லிம்கள் தனியாக சென்றால் அவர்களிடத்தில் அத்துமீறுகின்ற ஏனைய அரபுகளையும் தண்டிப்பதற்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவ்வப்போது சில படைகளை அனுப்பி வைத்தார்கள். அப்படி இந்த பனு குரைலா போருக்கு பின்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பி வைத்த முதல் சிறிய படை உக்காஷா இப்னு மிஹ்சன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தலைமையில் 40 தோழர்களை உள்வாங்கிக் கொண்டு ஹிஜ்ரி 6 ரபியுல் அவ்வல் மாதம் அல்லது ரபியுல் ஆஹிர் மாதம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கம்ரி என்ற பகுதிக்கு அனுப்பி வைத்தார்கள். அவர்களிடத்தில் போர் செய்யுங்கள் அல்லது அவர்களை எச்சரித்து வாருங்கள் என்று இந்த பகுதிக்கு அனுப்பி வைத்தார்கள். முஸ்லிம்கள் தங்களை தாக்குவதற்காக வருகிறார்கள் என்ற செய்தியை கம்ரு பகுதியின் மக்கள் கண்டறிந்ததுமே மலையின் மீது தங்களை தற்காத்துக் கொள்வதற்காக ஓடிவிட்டார்கள். முஸ்லிம்கள் வெற்றிகரமாக போரே இல்லாமல் தப்பித்து ஓடியவர்களுடைய பொருட்களையும் கிட்டத்தட்ட 200 ஒட்டகங்களையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வெற்றியோடு கொண்டு வந்து சேர்ந்தார்கள். அதே போன்று இரண்டாவதாக அதே மாதம் அதே ஆண்டு ஹிஜ்ரி 6 ரபியுல் அவ்வல் அல்லது ரபியுல் ஆஹிர், இந்த 2இல் ஏதேனும் ஒன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஹம்மது இப்னு மஸ்லமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தலைமையில் 10 தோழர்களோடு துல்கஸ்ஸா என்ற ஒரு இடத்திற்கு அனுப்பி வைத்தார்கள், அவர்களை எச்சரித்து வரும்படி. இந்த இடத்திற்கு சென்று அவர்களும் பயந்தவர்களை போன்று எதிரிகள் இருந்தார்கள். இதை சற்றும் எதிர்பாராத முஸ்லிம் தோழர்கள் 10 தோழர்களும் சற்று உறங்கலாம் என்று உறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் எதிரிகள் திடீர் தாக்குதல் நடத்தியதில்
10 தோழர்களில் 9 தோழர்கள் ஷஹீதானார்கள். முஹம்மது இப்னு மஸ்லமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மட்டும் காயங்களோடு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்து சேர்ந்தார்கள். உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூ உபைதா இப்னு அல் ஜர்ராஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தலைமையில் 40 நபி தோழர்களோடு ஹிஜ்ரி 6 ரபியுல் ஆஹிர் மாதம் மீண்டும் துல்கஸ்ஸா என்ற பகுதிக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பி வைத்தார்கள். இந்த படை, இந்த 40 தோழர்கள் மிகுந்த எச்சரிக்கையோடு மிகுந்த பலத்தோடு இரவெல்லாம் பயணம் செய்து அதிகாலையில் சென்று தாக்குதலை நடத்தினார்கள். அதிகாலை எப்போதுமே களைப்பாக இருக்கக்கூடிய நேரம், இவங்க வராங்கன்றது தெரியாது. இப்போ திடீரென்று இரவெல்லாம் பயணம் செய்து அதிகாலையில் சென்று தாக்குதல் நடத்தக்கூடிய நேரத்தில் அவர்களால் தாக்குதலில் தங்களை தற்காத்து கொள்ள முடியாமல், தாக்குப்பிடிக்க முடியாமல் தப்பி ஓடினார்கள். ஒருவரை மட்டும் கைது செய்து கொண்டு பலதரப்பட்ட கால்நடைகளோடு வெற்றியோடு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில், முஸ்லிம்களிடத்தில் வந்து சேர்ந்தார்கள். கைது செய்யப்பட்டவர்கள் ஒரு பெண்மணி, ஹலீமா என்ற பெண்மணி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பின்னாளில் அவர்களுக்கு விடுதலை கொடுத்து அவர்களை திருமணமும் முடித்து வைத்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 4வதாக ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வளர்ப்பு மகனார் இவர். இவருடைய தலைமையில் ஜமூம் என்ற பகுதிக்கு ஹிஜ்ரி 6 ரபியுல் ஆஹிர் மாதம் முசைனா என்று கிளையை சேர்ந்த அந்த மக்களிடத்தில் இவர்களை அனுப்பி வைத்தார்கள். இவர்கள் செல்லக்கூடிய வழியிலேயே அந்த பகுதியில் இருந்து அந்த கிளையை சேர்ந்த ஒரு பெண்ணை இவர்கள் கைது செய்து, அந்த கைதியை வைத்தே, அதாவது பெண் கைதியை வைத்தே எங்கெல்லாம் எதிரிகளுடைய சொத்துக்கள் இருக்கின்றன, கால்நடைகள் இருக்கின்றன, அவர்களுடைய தோட்டம் துறவுகள் இருக்கின்றது என்பதை அடையாளம் காட்டச் சொல்லி இந்த கைதியை வைத்தே ஒட்டுமொத்த செல்வங்களையும் முஸ்லிம் சகோதரர்கள், முஸ்லிம் தோழர்கள், சஹாபாக்கள் அந்த செல்வங்களை எடுத்து வந்தார்கள். எதிரிகள் இவர்களை போர் செய்யாமலேயே தப்பித்து ஓடிவிட்டார்கள். திரும்பிய பின்பு அந்த பெண் ஹலீமா என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிந்தார்கள். அதே போன்ற 5வதாக ஹிஜ்ரி 6 ஜமாதுல் ஊலா மாதம் ஈஸ் என்ற பகுதிக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீண்டும் ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தலைவராக வைத்து 170 வீரர்களோடு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பி வைத்தார்கள். மிகப்பெரிய குறைஷிகளுடைய ஒரு படையை இந்த படை சென்று மோதியது. அதில் குறைஷி மக்கள் விரண்டோடி விட்டார்கள். ஸைத் இப்னு ஹாரிஸாவினுடைய படை வெற்றிகரமாக குறைஷிகள் கொண்டு சென்ற மிகப்பெரிய பொருளாதாரத்தை ஈட்டிக்கொண்டு, அதில் குறிப்பாக அபுல் ஆஸ் இருந்தார். அபுல் ஆஸ் யார் அப்படின்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மருமகனார். நபி அவர்களுடைய மகள் ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய கணவர். ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இஸ்லாத்துல இருக்கிறாங்க, கணவர் இஸ்லாத்தை தழுவல. ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஹிஜ்ரத் செஞ்சு நபி அவர்களோடு மதீனாவுக்கு வந்துட்டாங்க. கணவர் மக்காவில் காஃபிராகவே இருந்து கொண்டிருக்கக்கூடிய நேரம் அந்த நேரம். அப்ப அபுல் ஆஸை கைது செய்து கொண்டு, கைது செய்வதற்காக செல்லும் போது அபுல் ஆஸ் தப்பித்து ஓடிவிட்டார். ஆனால் அபுல் ஆஸுடைய எல்லா விதமான வியாபார பொருளாதாரத்தையும் ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கைப்பற்றி வந்தார்கள். தப்பித்து சென்ற அபுல் ஆஸ் மக்காவிற்கு செல்வார் என்று எதிர்பார்த்தால் வேறு வழியாக திரும்பி மதீனாவில் தன்னுடைய மனைவி ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்தில் வந்து சேர்ந்து தன்னுடைய பொருளாதாரத்தை கொடுக்கும்படி, இதை உங்களுடைய தந்தை, அதாவது தன்னுடைய மாமனாரிடத்தில் சொல்லும்படி ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்தில் கேட்டுக்கொண்டார். இதற்கு ஏற்ப ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் தன்னுடைய கணவருடைய பொருட்களை கொடுத்து விடுங்கள் என்று கூறினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தங்களுடைய மகளுடைய ஒப்புதலுக்கு இணங்க மருமகனாருடைய பொருளையும் கொடுத்து, சஹாபாக்களிடத்தில் வற்புறுத்தாமல் நீங்கள் விரும்பினால் கொடுத்து விடுங்கள் என்று கூறினார்கள். கைப்பற்றப்பட்ட பொருட்களை சஹாபாக்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய விருப்பத்திற்கு இணங்க ஒட்டுமொத்த பொருட்களையும் கொடுத்து விட்டார்கள். அபுல் ஆஸ் மக்காவிற்கு சென்று 3 ஆண்டுகள் கழித்து முஸ்லிமாக திரும்பி வந்தார். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். அநேக பொருட்களை இஸ்லாத்திற்காக மீண்டும் கொண்டு வந்து கொடுத்தார் என்பதை வரலாற்றிலே நீங்கள் பார்க்கலாம். அதே போன்று மீண்டும் ஸைத் இப்னு ஹாரிஸா
ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தலைமையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 15 தோழர்களோடு தரிக் என்று சொல்லக்கூடிய ஒரு பகுதிக்கு எச்சரிக்கை செய்வதற்காக அனுப்பி வைத்தார்கள். எதிரிகள் தப்பி ஓடிவிட்டார்கள். 20 ஒட்டகங்களை ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வெற்றியோடு கொண்டு வந்தார்கள். மீண்டும் 7வது முறை ஹிஜ்ரி 6ஆம் ஆண்டு ரஜபு மாதம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஸைத் இப்னு ஹாரிஸாவினுடைய தலைமையில் 12 தோழர்களோடு அனுப்பி வைத்தார்கள். இந்த இடத்தில் நிலை தடுமாறி சஹாபாக்கள் எதிரிகளோடு சண்டையிட நேரிட்டது. இதில் 9 தோழர்கள் ஷஹீதாக்கப்பட்டார்கள். 3 நபி தோழர்கள் காயங்களோடு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் திரும்பி வந்தார்கள். அதில் ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஒருவர். திரும்பி வந்ததற்கு பின்னால் 8வது முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூ உபைதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தலைமையில் 300 வாகன வீரர்களோடு மீண்டும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறைஷிகளை அட்டாக் செய்வதற்காக, கிட்டத்தட்ட இது எப்படி அப்படின்னா பத்ரு போர் எப்படி துவங்கியதோ அது போன்ற ஒரு விஷயம். அதாவது குறைஷிகள் கிட்ட அடி வாங்கிட்டு சஹாபாக்கள் வந்துட்டாங்க, 9 தோழர்கள் ஷஹீத் ஆயிட்டாங்க. இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்றாங்க அப்படின்னா 8வது முறை குறைஷிகளுடைய மிகப்பெரிய ஒரு வியாபார கூட்டம் கடக்க போகுதுன்ற செய்தியை கரெக்டா தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அபூ உபைதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தலைமையில 300 வாகன வீரர்களோடு படையை பலப்படுத்தி அட்டாக் பண்ணுவதற்காக அனுப்புறாங்க. அபூ உபைதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த படையை அட்டாக் செய்வதற்காக குறிப்பிட்ட ஒரு இடத்தில், குறிப்பாக வாதில் குரா என்ற இடத்தில் சென்று தங்குகிறார்கள். வெற்றியும் அவர்களுக்கு கிடைக்கின்றது. அதே நேரத்தில் தங்கி இருந்த அவர்கள் 300 நபர்களுக்கு தினம் தினம் 3 ஒட்டகங்களை அறுத்து கொண்டிருந்தார்கள். அந்த நாள், அந்த நேரம் 300 நபர்களுக்கு உணவு இல்லை. சஹாபாக்கள் கிட்ட மிகுந்த கஷ்டம். 300 ஒட்டகங்கள், அதாவது 300 வீரர்களுக்கு 3 ஒட்டகங்களை தினம் தினம் அறுத்து வந்தார்கள். இப்படியே போய்கிட்டு இருந்தாக்கா வாகனங்கள் இல்லாம போயிடும். இது அபூ உபைதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒட்டகங்களை அறுக்க வேண்டாம் என்று தடுத்துட்டாங்க. அப்போ உணவு இல்லாமல் மரத்தினுடைய இலைத்தலைகளை சஹாபாக்கள் சாப்பிட்டு கொண்டு கழித்து வந்தார்கள். அல்லாஹ்விடத்தில் துஆ செய்து வந்தார்கள். இந்த நேரத்தில் தான் திடீரென்று அல்லாஹு தஆலா வாதில் குரா என்ற இடம் கடற்பகுதிக்கு மிக நெருக்கமான இடம். அந்த இடத்தில் இருந்து ஒரு மிகப்பெரிய மீனை அல்லாஹு தஆலா சஹாபாக்களுக்கு கொடுத்தான். அந்த மீனை சஹாபாக்கள் தினம் தினம் கிட்டத்தட்ட 15 நாட்கள் அந்த மீனை அந்த இடத்தில் இருந்தே சாப்பிட்டு வந்தார்கள். அந்த மீனுடைய விலா எலும்பை எடுத்து நட்ட வைத்துவிட்டு ஒட்டகத்தில் ஒரு மனிதர் அமர்ந்து அந்த விலா எலும்புக்குள் ஆர்ச் மாதிரி அதை செஞ்சுட்டு ஒரு நபர் செல்லக்கூடிய அளவிற்கு அந்த மீனுடைய விலா எலும்பு இருந்தது. கிட்டத்தட்ட மிகப்பெரிய ஒரு திமிங்கலத்தினுடைய மீன். அவ்வளோ பெரிய மீனை அல்லாஹு தஆலா கரை ஒதுங்கி உணவாக அவர்களுக்கு கொடுத்தான். அபூ உபைதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்றாங்க, 15 நாட்கள் அந்த மீனையே நாங்கள் உணவாக உட்கொண்டோம். அதனுடைய விலா எலும்பு ஒட்டகத்தின் மீது ஒரு தோழர் அமர்ந்து அந்த எலும்புக்கு கீழாக செல்லக்கூடிய அளவிற்கு மிகப்பெரிய எலும்பாக இருந்தது. அந்த மீனை நாங்கள் சாப்பிட்டோம். அதனுடைய கரியை சேமித்து வைத்துக் கொண்டோம். இறைச்சியை, அதனுடைய எலும்புகளை கொழுப்பாக கரைத்து எண்ணெயாக நாங்கள் பூசிக்கொண்டோம். அந்த மீனின் பெயர் அம்பர் என்று சொன்னார்கள் அபூ உபைதா ரலியல்லாஹு அன்ஹு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் திரும்பி வந்ததற்கு பின்னால் இதை பற்றி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய நேரத்தில் அல்லாஹ்வை புகழ்ந்தார்கள், அல்லாஹுக்கு நன்றி செலுத்தினார்கள். அல்லாஹு தஆலா அவன் புறத்திலிருந்து உங்களுக்கு உணவை வழங்கி இருக்கின்றான் என்று சொல்லிட்டு, நீங்கள் சேமித்து வைத்திருக்கக்கூடிய மீனில் ஏதேனும் வைத்திருந்தால் எனக்கும் கொஞ்சம் கொடுங்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டு அதை வாங்கி சாப்பிட்டார்கள் என்ற செய்தியை நாம் பார்க்கிறோம். இப்போ பனூ குரைலாவுக்கு பின்னால் 8 படைகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாதமாக உடனே இததான் நேற்றைய தினம் சொன்னோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஆக்டிவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஆட்டிடியூடும் இதில் மிக தெளிவாக நமக்கு புரிகின்றது. ஒரு பக்கம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வயது ஏறிக்கொண்டே செல்கின்றது. ஆனால் தன்னுடைய இளமையில் இருந்த வேகத்தில் எந்த குறைவும் இல்லை. அதே நேரத்தில் விவேகத்திலும் எந்த குறைவும் இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த தீனை, இஸ்லாத்தை எப்படி உயர்த்த வேண்டும்,
இந்த தீனுக்கு யார் யாரெல்லாம் கெடுதிகளாக விஷமிகளாக இருக்கிறார்களோ அவர்களை எப்படி அடக்க வேண்டும் என்பதில் மிக தெளிவாக காயை நகர்த்தி கொண்டே இருந்தார்கள். இப்படியே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 8 படைகளை அனுப்பியதற்கு பின்னால் நபி அவர்களுக்கு ஒரு செய்தி கிடைக்கின்றது. இந்த செய்திதான் பனு முஸ்தலக் போர். அதாவது 4 போர்களை நாம் கண்டிருக்கின்றோம். இந்த 4 போர்களுடைய மிகப்பெரிய போரினுடைய வரிசையில் பனு முஸ்தலக் என்ற இந்த போர், அதாவது பனு முஸ்தலக் என்ற கிளை, முஸ்தலக் என்பது ஒரு கிளைக்கு பேர், கிளைனருக்கு பேர். இந்த கிளைனருடைய தலைவர் ஹாரிஸ் பின் அபூ திரார் என்பவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தாக்குவதற்காக தங்கள் கிளைனரை சார்ந்த மக்களையும் சேர்த்து கொண்டு சில அரபுகளையும் சேர்த்து கொண்டு நபி அவர்களை தாக்குவதற்காக மதீனாவை நோக்கி வருகிறார் என்ற செய்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கிடைக்கின்றது. இந்த செய்தி உண்மைதானா என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிந்து வருவதற்காக புரைதா இப்னு உஸைப் அஸ்லமி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அனுப்பி செய்தியை சரிபார்த்து வர சொல்கின்றார்கள். அவர்களும் சென்று வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கூறினார்கள், ஆம், ஹாரிஸ் அவர் வந்து கொண்டிருக்கிறார், நம் மீது படையெடுத்து நம்மை தாக்குவதற்காக என்ற செய்தி உறுதியோடு கிடைத்தவுடன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்போது சஹாபாக்களை தயார் செய்கின்றார்கள். இந்த போர்தான் பனு முஸ்தலக் போர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு போர்க்களத்திற்கு வந்த போர்களிலேயே இந்த போரில்தான் முனாஃபிகீன்கள் அதிகமாக கலந்து கொண்டார்கள். யூதர்களும் இந்த போர்ல நபி அவர்களோடு இருந்தாங்க. முனாஃபிகீன்கள் என்று குர்ஆன்ல பேசுதே முனாஃபிக்குகள், இந்த முனாஃபிகீன்களும் அளவுக்கு அதிகமாக எந்த போரிலும் இல்லாத அளவுக்கு இந்த பனு முஸ்தலக், இந்த போருக்கு இன்னொரு பெயர் இருக்கு, அல் முரைசி என்றோ அல்லது பனு முஸ்தலக் போர் என்றோ வரலாற்றில் பதிவு செய்யப்படுகின்றது. இந்த போரில் தான் அளவுக்கு அதிகமாக கலந்து கொண்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் படையை தயார் செய்கிறாங்க. இதுக்கு முன்னாடி முனாஃபிகீன்களை நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். முனாஃபிகீன்களை பற்றி பலதரப்பட்ட வசனங்களை நாம் கூறியிருக்கின்றோம். ஒரு ஜும்மா முழுக்க முனாஃபிகீன்களுடைய 16 அடையாளங்களை பற்றி நாம் பேசியிருக்கிறோம். இதையெல்லாம் எடுத்து நீங்க ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஏன்னா இப்ப வரலாறு நீண்ட நெடிய தூரம் செல்ல வேண்டி இருக்கின்றது, சுருக்கமாக நாம் சொல்ல வேண்டி இருக்குது. அதே போன்று சூரத்துல் முனாஃபிகூனை அல்லாஹு தஆலா இறக்கி வைத்திருக்கின்றான். முனாஃபிகீன்களுடைய பெயரிலேயே சூரத்துல் முனாஃபிகூன் என்ற ஒரு சூறாவும் இருக்கின்றது. முனாஃபிகீன்கள் எப்படிப்பட்டவர்கள், நபி அவர்களிடத்தில் எப்படி நடந்து கொண்டார்கள், சஹாபாக்களிடத்தில் எப்படி நடந்து கொண்டார்கள், எப்படி வஞ்சகத்தை உள்ளே வைத்துக் கொண்டு வெளியில் காட்டினார்கள், கலிமாவை சொல்லியதற்கு பின்னால் தங்களுடைய கூட்டத்தார்களிடத்தில் சென்று எப்படியெல்லாம் சொல்லிக் கொள்வார்கள் என்பதை பற்றி எல்லா விஷயங்களும் நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு சுருக்கமான ஒரு புரிதலுக்காக சூரத்துல் பக்ராவை நீங்கள் துவங்கியதுமே அல்லாஹு தஆலா மனிதர்களை 3 வகுப்பார்களாக பிரிக்கின்றான். அலிஃப் லாம் மீம் ஸாலிகல் கிதாபு லா ரைப ஃபீ ஹுதல் லில் முத்தகீன் என்று இறையச்சவாதிகளை முஃமின்களை பற்றி அல்லாஹு தஆலா பேசுகின்றான். 2 வசனங்கள் முத்தகீன்கள் என்று சொல்லிட்டு அடுத்த 3 வசனங்கள் முஃமின்களை பற்றி அல்லாஹு தஆலா பேசுகின்றான். 3 வசனங்கள் முஃமின்களை பற்றி பேசியதற்கு பின்னால் அதற்கடுத்த 2 வசனங்கள் காஃபிர்களை பற்றி அல்லாஹு தஆலா பேசுகின்றான். நல்லா விளங்கிக்கணும், முஃமின்களை பற்றி அல்லாஹு தஆலா 3 வசனங்களில் போதுமானதாக பேசி முடித்து விட்டான். அல்லதீன யுமினூன பில் கைப் வ யுகீமூனஸ் ஸலாத் வ மிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன் வல்லதீன யுமினூன பிமா உன்ஸில இலைக் வ மா உன்ஸில மின் கப்லிக் வ பில் ஆখিরাতি ஹும் யூகினூன் உலாயிக அலா ஹுதம் மிர் ரப்பிஹிம் வ உலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன். இது முஃமின்களுக்கான ரிசல்ட். அவர்கள் தொழுகையாளிகள், அல்லாஹ்வினுடைய மறைவான விஷயங்களை நம்புவார்கள், அல்லாஹ் அவர்களுக்கு வழங்கியவற்றிலிருந்து செலவு செய்வார்கள். அதே போன்று அல்லாஹு தஆலா அவர்களுக்கு இறக்கிய கிதாபுகளை, முன்பின் கிதாபுகளை நம்பிக்கை கொள்வார்கள், மறுமையினுடைய விஷயத்தில் உறுதியாக நம்பிக்கை கொள்பவர்களாக இருப்பார்கள் என்றெல்லாம் அல்லாஹு தஆலா முஃமின்களை பற்றி பேசுகின்றான். அடுத்த 2 வசனம் காஃபிர்களை பற்றி அல்லாஹு தஆலா சுருக்கமாக பேசி முடிக்கின்றான். இந்த 2 வகுப்பார்களை பற்றி அல்லாஹு தஆலா பேசி முடிச்சிட்டு ஒமினன் நாசி மை யகூலு என்று அல்லாஹு தஆலா முனாஃபிகீன்களை பற்றி துவங்குகின்றான். இப்போ இவர்களை அல்லாஹு தஆலா நம்ம கிட்ட விளக்குவதற்காக
கிட்டத்தட்ட 13 வசனங்களை எடுத்திருக்கின்றான். ஒமினன் நாசி என்று துவங்கக்கூடிய ருகூஇலிருந்து கடைசி இன்னக அலா குல்லி ஷைஇன் கதீர் என்ற வசனம் வரைக்கும் 13 வசனங்களை அல்லாஹு தஆலா எடுத்து வந்து முனாஃபிகீன்கள் யார், அவர்கள் எப்படி ஃபசாது செய்வார்கள், அவர்களுடைய உள்ளங்களிலே எப்படி மறைத்து வைத்திருக்கிறார்கள், முஃமின்களுடைய சபைக்கு வந்தால் அவர்கள் எப்படி நடந்து கொள்வார்கள், தங்கள் தோழர்களுடைய சபைக்கு சென்றால் அவர்கள் எப்படி நடந்து கொள்வார்கள், இவர்களுக்கான உதாரணத்தை அல்லாஹு தஆலா 2 வகையான உதாரணத்தை கொண்டும் அல்லாஹு தஆலா பேசுகின்றான். நீங்க வீட்டுக்கு போய் இன்ஷா அல்லாஹ் சூரத்துல் பக்ராவினுடைய 2 ருக்கூகளை எடுத்து வாசியுங்கள். இந்த 2 ருக்கூகளில் 3 வகுப்பார்களை பற்றி அல்லாஹு தஆலா முஃமின், காஃபிர், முனாஃபிக் 3 பேரை பற்றியும் அல்லாஹு தஆலா மிக தெளிவாக பேசியிருக்கின்றான். இப்போ இந்த இடத்துல முனாஃபிகீன்களை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். முனாஃபிகீன்கள் ஏகப்பட்ட பிரச்சனைகளை இந்த 6 வருடங்களாக செய்து கொண்டிருக்கிறார்கள். இது அப்படியே நீங்க கணக்கில் வச்சுக்கணும். இப்போ ஹிஜ்ரி 6, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிற்கு வந்து 5 வருடங்கள் முழுமையாக முடிந்து விட்டது. 6வது வருடம் நடந்துகிட்டு இருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிற்கு வரும்போது மதீனாவினுடைய நிலை எப்படி இருந்ததென்றால், அவுஸ் மற்றும் ஹஸ்ரஜ் இந்த 2 கிளைஞரும் மதீனாவினுடைய பிரதானமான கிளைஞர்கள். இந்த 2 கிளைஞர்களும் அப்துல்லா இப்னு உபை என்பவனை தலைவனாக ஏற்றுக்கொள்ளலாம் என்ற முடிவில் இருந்த நேரத்தில் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் செய்து மதீனா வந்து சேர்ந்தார்கள். நபி அவர்கள் மதீனா வந்ததுமே முஸ்லிம்களுடைய அந்த ஈர்ப்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது அளவுக்கு அதிகமாக சென்றவுடன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையே அன்சாரிகள் ஒருமனதாக தலைவராக ஏற்றுக்கொண்டார்கள். இதனால் அப்துல்லா இப்னு உபை நபி அவர்களின் மீது கடுமையான காழ்ப்புணர்வில் இருந்தான். இந்த 5.5 ஆண்டுகளாக அப்படித்தான் அவர் இருந்து கொண்டு இருக்கின்றான். நான் சொல்றது புரிஞ்சுதா? இப்ப இந்த 5.5 வருஷமும் முனாஃபிகீன்களுடைய நயவஞ்சகர்களுடைய உள்கூத்துக்கள் இருந்துகிட்டே தான் இருக்கு. ஒரு பக்கமாக வலக்கையால் விரோதிகளை போர்க்களத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சமாளித்துக் கொண்டே இடக்கையால் உள்பக்கமாக முனாஃபிகீன்களை சமாளித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள். இப்போ இந்த பனு முஸ்தலக் என்ற மிகப்பெரிய போரில் எந்த போரிலும் கலந்து கொள்ளாத அளவிற்கு முனாஃபிகீன்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சஹாபாக்களோடு இந்த போருக்கு வராங்க. முதலில் இந்த போர் என்னன்றதை பார்த்திடலாம். இந்த போர் முடியக்கூடிய நேரத்தில் முனாஃபிகீன்கள் அளவுக்கு அதிகமாக வந்ததின் காரணமாக எப்போதும் வஞ்சக நினைப்போடு மிகப்பெரிய சூழ்ச்சிகள் இவர்கள் செய்வது இவர்களுடைய வழக்கம். இந்த போரிலும் இந்த போருக்கு பின்னாலும் 2 மிகப்பெரிய சூழ்ச்சிகளை இந்த முனாஃபிகீன்கள் குறிப்பாக அப்துல்லா இப்னு உபை செய்தான். இதனால் முஸ்லிம்களுடைய உள்ளத்தில் சலசலப்பு ஏற்பட்டது. முஸ்லிம்களுடைய உள்ளங்களில் எவர்களுடைய உள்ளங்கள் பலவீனமான ஈமான் கொண்டிருந்ததோ இந்த அப்துல்லா இப்னு உபை செய்த வஞ்சகம், சூழ்ச்சி முஸ்லிம்களில் சிலர்களுடைய உள்ளங்களை ததும்ப செய்தது ஈமானில். பின்பு அல்லாஹு தாலா இதற்கு சம்பட்டையடியாக ஆயத்துகளை இறக்கினான். பின்பு அல்லாஹு தாலா முஸ்லிம்களுடைய உள்ளங்களிலே திடமான ஈமானை பதிய வைத்தான். இந்த போருக்கு பின்னால் எந்த சூட்சமும் வஞ்சகர்களால் சூழ்ச்சிகள் நிகழ்ந்ததோ அல்லாஹு தாலா அதையே வெற்றிகரமாகவும் ஆக்கி முடித்து முஸ்லிம்களுக்கு மத்தியில் சமாதான விஷயத்தை அல்லாஹு தாலா மிக தெளிவாக ஆக்கி முடித்தான். அன்று முதல் அந்த சம்பவத்திற்கு பின்னால் அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூல் என்பவன் செல்லா காசாக மாறினான். சொல்றது புரியுதா? இப்ப போற கவனிங்க. முஸ்தலக் போர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை ஆயுத்தப்படுத்தினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முரைசி என்ற இடத்திற்கு சஹாபாக்களை கொண்டு சென்று தங்கினார்கள். அது ஒரு கிணற்று பகுதி. அங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்கினார்கள். ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை மதீனாவில் தன்னுடைய பிரதிநிதியாக நியமித்து விட்டு வந்தார்கள். அங்கு சென்றதுமே இராணுவ கட்டமைப்பை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை நிற்க வைத்தார்கள். முஹாஜிரின்களுக்கு தலைவராக அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நியமித்து அவர்களுக்கான கொடியை அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் கொடுத்தார்கள். அதே போன்று ஸஅத் இப்னு உபாதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை
அன்சாரிகளுக்கு தலைவராக ஆக்கி அவர்களுக்கான கொடியை அவர்களிடத்திலே கொடுத்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போரை துவங்கும்படி கட்டளையிட்டார்கள். ஹாரிஸ் என்ற கிளைஞர்கள், ஹாரிஸ் கூட்டிட்டு வந்த அந்த படையோடு முரைசி என்ற இடத்தில் 2 படைகளும் நேர் எதிரெதிரே சில நேரம் அம்பு விட்டு ஈட்டிக்களை வில்களை எறிந்து தாக்கிக் கொண்டார்கள். முஸ்லிம்களுக்கு எந்த விதமான சேதமும் இல்லை. முஸ்லிம்கள் மிகுந்த பலத்தோடு இருந்தார்கள், துணிச்சலோடு இருந்தார்கள். கொஞ்சம் நேரம் அம்பு விட்டு எரிந்ததற்கு பின்னால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டளையிட்டார்கள், எதிரிகளின் மீது பாய்ந்து நீங்கள் அவர்களை தாக்குங்கள் என்று. சஹாபாக்கள் ஒரே பாய்ச்சலாக எதிரிகளுடைய படையில் தாக்குதல் உள்ளே புகுந்து சரமாரியாக அவர்களை துண்டாடினார்கள். தாக்கு பிடிக்க முடியாமல், கொஞ்சம் நேரமும் முடியாமல், பலத்த உயிர் சேதங்களோடு தங்களுடைய பொருட்களை இழந்தவர்களாக எதிரிகள் விரண்டோடினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கிடைத்தவர்களை கைது செய்தார்கள். பெண்களையும் பிள்ளைகளையும் கைதிகளாக எடுத்துக்கொண்டார்கள். அதே நேரத்தில் ஆடுகளை அவர்கள் விட்டு சென்ற மிகுதமான ஆடுகளை கொண்டு வந்திருந்தார்கள் தங்களுடைய உணவுக்காக. அதையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கைப்பற்றி கொண்டு மதீனாவை திரும்புவதற்காக ஒரு சில இடங்களில் தங்கினார்கள். ஏற்கனவே நம்ம சொல்லி இருக்கிறோம், எப்போது போர் முடிந்து வெற்றி கண்டாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொதுவாக அந்த இடத்தில் 3 நாட்கள் தங்குவார்கள். அதே போன்றுதான் இந்த இடத்திலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு இடத்தில் தங்கி இருந்தார்கள். அந்த நேரத்தில் ஹாரிஸ் என்பவருடைய மகள்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவி உம்முல் முஃமினீன் ஜுவைரியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கைதிகளை பங்கு வைத்த நேரத்தில் ஜுவைரியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சாபித் பின் கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கைதியில் பங்காக கிடைத்தார்கள். இந்த கைதியை விடுவிப்பதற்காக அவர்களிடத்தில் ஒரு தொகையை நிர்ணயம் செய்தார்கள். சாபித் பின் கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த தொகையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நபித்தோழரிடத்தில் கொடுத்து ஜுவைரியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை விடுதலை செய்து திருமணமும் முடித்துக் கொண்டார்கள். இப்ப என்னாச்சு? ஹாரிஸ் மாமனார் எதிரியினுடைய படை தளபதியாக தலைவராக இருக்கிறார். அவர்தான் மெயின் தலைவராக இருக்கிறார். மாமனார் கைதியினுடைய மெயின் தலைவராக இருக்கிறார். அவருடைய மகளாரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமணம் முடித்தவுடன் அந்த கிளையை சேர்ந்த ஒட்டுமொத்த நபர்களும் சஹாபாக்களிடத்தில் கைதிகளாக இருக்கிறார்கள். நபி அவர்களுடைய மாமனாரை கிளையை சேர்ந்த நபர்களை நாம் எப்படி கைதிகளாக வைத்துக் கொள்ள முடியும் என்று உடனே சஹாபாக்கள் ஒட்டுமொத்த நபர்களையும் உரிமை விட்டு விட்டார்கள். உடனே அவர்களும் இஸ்லாத்தை தழுவினார்கள் என்ற இந்த இடத்தில் வரலாறை நீங்கள் பார்க்கலாம். இப்போ 2 மிகப்பெரிய சம்பவங்களை சுருக்கமாக நான் கூறுகின்றேன், நன்கு புரிந்து கொள்ளுங்கள். இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போரை வெற்றிகரமாக முடித்துவிட்டு தங்கியிருந்த நேரத்தில் தான் ஒரு இடத்தில் நீர்நிலைக்காக தண்ணீருக்காக அன்சாரியில் இருந்து ஒரு தோழரும் முஹாஜிரினில் இருந்து ஒரு தோழரும் தண்ணீர் குடிப்பதற்காக சென்றார்கள். அங்கு 2 நபித்தோழர்களுக்கு இடையில் ஒரு சிறிய வார்த்தை மோதல் ஏற்பட்டது. பின்பு அது கைகலப்பாக மாறியது. அன்சாரி நபித்தோழர் அன்சாரிகளை அழைத்தார். முஹாஜிரின்கள் மக்கா நபித்தோழர் முஹாஜிரின்களை அழைத்தார். இந்த 2 பேருமே இவர்களுடைய கிளைகளை அழைத்ததுமே இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காதிற்கு எட்டியது. நபி அவர்கள் கடுமையான கோபமாக, இன்னும் நீங்கள் அறியாமை காலத்தில் தான் இருக்கிறீர்களா? இப்ப புரியுற மாதிரி சொல்லணும்னா, இவருடைய சாதியை அழைக்கிறாரு, அவருடைய சாதியை அழைக்கிறார். இதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடுமையான கோபத்தோடு 2 பேரையும் எச்சரித்து 2 பேரையும் சமாதானம் செய்து வைத்தார்கள். இது அப்துல்லா உபைக்கு இந்த செய்தி போய் சேருது. முனாஃபிகீன்கள் இருக்கிறாங்களே இந்த போர்ல, அவங்களுக்கு போய் சேருது. இப்ப அப்துல்லா இப்னு உபை யாரு? மதீனாவுக்கு உரியவர், அதாவது அன்சாரி தோழர். அந்த சைட்ல இருந்து அப்துல்லா இப்னு உபை பேசினான். பாத்தீங்களா, வந்தேரிகளுக்கு சாதகமாக நபி அவர்கள் சமாதானம் பண்ணி வச்சாங்க, 2 பேரையும் சமம் படுத்தினாங்க, சண்டை போட்டுக்காதீங்கன்னு சொல்லிட்டு. அப்துல்லா இப்னு உபை தங்கள் தோழர்கள் கிட்ட என்ன சொன்னா, பாத்தீங்களா அன்சாரிகளுக்கு சப்போர்ட்டா பேசுறானாம் அவன். பாத்தீங்களா, வந்தேரிகளுக்கு நீங்க இடம் கொடுத்தீங்க, உங்களுடைய பொருளாதாரத்தை கொடுத்தீங்க, உங்களுடைய வியாபாரத்துல கூட்ட ஆக்கிக்கிட்டீங்க, உங்களுக்கே முகம்மது வேட்டு வைக்கிறார், பாத்தீங்களா, அனுபவிங்க, இன்னும் நீங்க நிறைய அனுபவிக்க போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு
மதீனாவுக்கு போனதுமே முதல் வேலையா கண்ணியமானவர்கள் இழிவானவர்களை மதீனாவை விட்டு வெளியேற்ற வேண்டும் அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தலாம். அதாவது அவரும் அவரை சார்ந்த அன்சாரிகளும் கண்ணியமானவர்கள், நபி அவர்களும் முஹாஜிரீன்களும் இழிவானவர்கள் அப்படின்ற பொருளை கொண்டு அப்துல்லா இப்னு உபை இதை பேசினான். அந்த சபையில ஸைத் இப்னு அர்கம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சிறுவராய் இருந்தாங்க. குடுகுடுகுருன்னு சொல்லி ஓடி வந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட இந்த செய்தியை சொல்லிட்டாங்க. அல்லாஹ் சின்ன புள்ள, அல்லாஹ்வின் தூதரே, அப்துல்லா இப்னு உபை இப்படி பேசுறான், உங்களை இழிவானவர், முஹாஜிரீன்கள் அன்சாரிகளை பிளவுபடுத்தி இழிவுபடுத்தி இப்படி பேசுகின்றான் அப்படின்ற செய்தியை சொன்னாங்க. பக்கத்துல உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் இருந்தாங்க. நபி அவர்கள் கிட்ட சொன்னாங்க கோபத்தோடு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அல்லாஹ்வின் தூதரே, நீங்கள் ஆணையிடுங்கள், கட்டளையிடுங்கள், அப்துல்லா இப்னு உபையை கொன்று விடலாம். ஏன்னா முனாஃபிக் என்றது தெரியுது. 6 வருஷமா பார்க்கறாங்க, 6 வருஷமா அவனுடைய நயவஞ்சகத்தை ஃபேஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அவனை கொன்று விடலாம், இவன் மிகப்பெரிய ஃபசாத் ஃபித்னாக்காரன், இவனை கொன்று விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உமரே, நான் அவனை கொன்றால் மக்கள் என்ன சொல்வாங்க? முஹம்மத் அவர்களுடைய தோழரையே கொள்கிறார் என்று சொல்வார்கள். இதற்காகெல்லாம் நாம் கொல்ல வேண்டாம், இதற்கான நேரம் வரும், இதற்கான சந்தர்ப்பம் வரும், விட்டுவிடுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை சொல்லிட்டு உடனே தங்களுடைய பயண கூட்டத்தை, மக்களை அழைத்து கொண்டு கிளம்ப ஆரம்பிச்சுட்டாங்க. வழக்கமாக அப்படி கிளம்ப மாட்டாங்க. நான் ஏற்கனவே சொன்ன 3 நாள் தங்குவாங்க. நபி அவர்களுடைய உள்ளத்திலும் இந்த வார்த்தை மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியது. அதிலும் குறிப்பாக அது மதிய பொழுது. மதிய பொழுதுல நபி அவர்கள் பயணம் செய்ய மாட்டாங்க, அதுவும் போர்க்களத்துல. இப்போ போர்க்களத்தில் இருந்து மதிய பொழுதுல சஹாபாக்கள் அழைச்சிக்கிட்டு கிளம்ப ஆரம்பிச்சுட்டாங்க. மதியம் கிளம்பிய படை மதியத்திலிருந்து நைட்டு வரைக்கும் பயணம் செஞ்சு, நைட்டு ஃபுல்லா பயணம் செஞ்சு, மறாவது நாள் காலையில ஃபஜ்ர் வந்து லுஹா வரைக்கும் பயணம் செஞ்சுக்கிட்டே இருக்கு. நபி அவர்கள் எங்கேயுமே தங்குவதற்கு அனுமதிக்கு கொடுக்கவே இல்லை சஹாபாக்களுக்கு. மதியம் கிளம்பிய படை மதியத்திலிருந்து நைட்டு ஃபுல்லா, மறாவது நாள் காலையில, மறாவது நாள் லுஹாவுடைய நேரத்திற்கு பின்பு ஒரு இடத்துல வந்து தங்கினாங்க. இப்ப சஹாபாக்கள் மிகப்பெரிய களைப்பா ஆயிட்டாங்க. எல்லாருமே படுத்து தூங்கிட்டாங்க, எல்லாருமே களைப்பாறிட்டாங்க. ஏன் நபி அவர்கள் இந்த மாதிரி செஞ்சாங்க அப்படின்னா, இந்த வஞ்சகம் கொண்ட இந்த வார்த்தை இருக்குல்ல, ஏற்கனவே முஹாஜிரீன்களுக்கும் அன்சாரிகளுக்கும் இடையில சின்ன மன வருத்தம் வந்து அந்த சண்டையிலிருந்து தான் அப்துல்லா இப்னு உபை இப்படி பேசினான். அவன் சொன்ன வார்த்தை மிகப்பெரிய விஷயம். இப்ப இது பரவிக்கிட்டே இருக்கு, முஹாஜிரீன்கள் அன்சாரிகளுக்கு மத்தியில் இது பரவிக்கிட்டே இருக்கு. இப்போ நபி அவர்கள் என்ன செஞ்சாங்க அப்படின்னா, இதுதான் ஒரு தலைமைத்துவத்துக்கான பண்பு. ஒரு சின்ன தர்ம சங்கடம் மக்களுக்கு மத்தியில வந்ததுமே அந்த விஷயம் விஷமாக பரவாமல், கேன்சர் மாதிரி பரவாம, அதை எப்படி திசை திருப்புதுன்றது நபி அவர்கள் எப்படி செய்யறாங்க பாருங்க. ஒரு நாள் ஃபுல்லா கிட்டத்தட்ட 22 மணி நேரம் சஹாபாக்களை நடக்க விட்டது இதுதான் காரணம். நைட்டு ஃபுல்லா தூங்க விடாம, மதிய பொழுது ரெஸ்ட் எடுக்க விடாம, அங்கிருந்து கிளம்ப ஆரம்பிச்சு கிளம்பி வந்து மறாவது நாள் லுஹா வரைக்கும் வந்ததுமே எல்லாருமே இந்த பயணத்தை பற்றி பேச ஆரம்பிச்சுட்டாங்க. ஏன் நபி அவர்கள் இப்படி செய்யறாங்க? ரொம்ப கஷ்டமா இருந்தது, சஹாபாக்கள் களைப்பாக இருந்தார்கள், பேசுவதற்கு டைமே கொடுக்கல நபி அவர்கள். அவரை பற்றி இவரும், இவரை பற்றி அவரும், இந்த சண்டை சச்சரவை பெருசாக்கி விடாம, டைமே கொடுக்காம நபி அவர்கள் ஒட்டுமொத்த அன்சாரிகள் முஹாஜிரீன்களுடைய சிந்தனையை வேறு சிந்தனை பக்கம் கொண்டு சென்று விட்டார்கள். எவ்வளவு அழகான வழிமுறை பாருங்கள். ஒருவர் இன்னொருவரை பற்றி புறம் பேசி சண்டை சச்சரவு வர மாதிரி இருக்குன்னா திசை திருப்பி விடுறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்போ அதற்கான மேற்கோளாக நபி அவர்கள் இந்த மாதிரி செஞ்சாங்க. பின்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்தில் வந்து தங்கினார்கள். இப்போ முனாஃபிகீன்களுடைய வசனங்களை நிறைய இருக்கு, மீண்டும் நீங்க எல்லாம் இதெல்லாம் நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள். இது ஒரு மிக முக்கியமான நிகழ்வு. சஹாபாக்களுக்கு மத்தியில மிகப்பெரிய குழப்பத்தை ஏற்படுத்திய 6 வருஷத்துக்கு பிறகு, 6 வருஷத்துக்கு முன்னாடி முஹாஜிரீன்கள் அன்சாரிகளுடைய விஷயத்தில் எப்படி ஒற்றுமையை ஏற்படுத்தினாங்களோ அதற்கு இடையில் பிளவு ஏற்படுத்தும் வகையில் அப்துல்லா இப்னு உபை செஞ்சு முடிச்சா இந்த போருடைய கடைசியில. இது மிகப்பெரிய ஒரு குழப்பம். 2வது குழப்பம், இப்ப தங்கினாங்கல்ல இந்த இடத்துல நன்கு ஓய்வு எடுத்துட்டு மீண்டும் படை கிளம்பும் போது கிளம்புற நேரத்துல என்ன நடந்தது அப்படின்னா, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா
மிகப்பெரிய பிரபல்யமான சம்பவம். நீங்க எல்லாருமே இதை கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த சம்பவம் இந்த நேரத்துல தான் நடந்தது. பனு முஸ்தலக் போருக்கு பின்னால் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தங்களுடைய தேவையை நிறைவேற்றுவதற்காக வெகு தூரமாக சென்றிருந்தாங்க. போயிட்டு அவங்க வந்துட்டு பார்த்தாக்கா எல்லாருமே ஓய்வு எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அந்த நேரத்துல ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய சகோதரி ஒருத்தவங்க ஒரு மணிமாலையை கொடுத்திருந்தாங்க. சுய தேவைக்காக போயிட்டு வந்த நேரத்துல அந்த மணிமாலையை தவற விட்டுட்டாங்க. அவங்களுக்கு தெரியல, போயிட்டு வந்துட்டாங்க. இப்போ மீண்டும் என்ன செய்யறாங்க அப்படின்னா, எல்லாருமே ஓய்வு எடுத்துக்கிட்டு தானே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அந்த மணிமாலையை தேடுவதற்காக எதுவரைக்கும் தன்னுடைய தேவையை நிறைவேற்றுவதற்காக சென்றிருந்தார்களோ மீண்டும் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் 2வது முறை அந்த மணிமாலையை தேடுவதற்காக போயிட்டாங்க. மணிமாலையை தேடி கண்டுபிடிச்சு எடுத்துட்டு வந்து பார்க்கறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் போயிருந்த அந்த சமயத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயண கூட்டத்திற்கு கட்டளையிட்டாங்க, கிளம்பி போலாம், மதீனாவை நோக்கி புறப்படுங்க அப்படின்ட்டாங்க. எல்லாருமே பயண ஏற்பாடுல கிளம்பிட்டாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய ஒட்டக தொட்டில 2-3 பேர் சேர்ந்து ஒட்டகத்துக்கு மேல தூக்கி வச்சதுனால ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சின்ன புள்ள லீனா இருப்பாங்க. சோ எவ்வளவு வெயிட் அப்படின்றத 2-3 பேரால கண்டுபிடிக்க முடியல. ஒருத்தர் ஒட்டக தொட்டில தூக்கி ஒட்டகத்துக்கு மேல வச்சிருந்தா உள்ள ஆள் இருக்கிறாங்களா இல்லையான்ற சுய சிந்தனை வந்திருக்கும். 2-3 பேர் சேர்ந்து தூக்குனதுனால வெயிட் அந்த பக்கம் விழுந்திருக்கும், இந்த பக்கம் விழுந்திருக்கிறோன்ற நினைவுல ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் உள்ள இருக்கிறாங்களா இல்லையான்றது தெரியாமலேயே ஒட்டகத்துக்கு மேல தூக்கி வச்சு பயணம் மொத்தமும் கிளம்பி போச்சு. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மணிமாலையை எடுத்துக்கிட்டு வந்து பார்க்கறாங்க, யாருமே இல்லை, வெட்ட வெளிச்சமா இருக்கு. என்ன செய்யறதுனே தெரியாம ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மூலையில ஒரு இடத்துல அங்கேயே அமர்ந்து களைப்புற்று தூங்கிட்டாங்க. இந்த நேரத்துல தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்பவுமே பொதுவா ஒரு பயண கூட்டத்துல பின்னாடி ஒருவரை வர சொல்வார்கள். பொதுவா பயண கூட்டம் எங்கெல்லாம் தங்கி தங்கி அங்கிருந்து கிளம்பி செல்கின்றதோ, இந்த பயண கூட்டம் ஏதாவது பொருட்களை விட்டு சென்று இருந்தால் பின்னாடி வருபவர் அதை எடுத்துக்கொண்டு வருவார். இது பயண கூட்டத்தினுடைய ஒரு வழக்கம். இதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சஹாபியை நிர்ணயம் செய்திருந்தார்கள். அந்த சஹாபி கடைசில வர இப்படி ஒரு கருத்து இருக்கின்றது. இன்னொரு கருத்து, யதார்த்தமாகவே அவர் பயண கூட்டத்திலிருந்து பின்தங்கி விட்டார். ஏனென்றால் அவர் அதிகமாக தூங்கக்கூடிய வழக்கமுடையவராக இருந்தார் அந்த சஹாபி. இப்போ எப்படியோ பின்னாடி வந்தாரு. வரக்கூடிய நேரத்தில் இடையில் பார்த்தால் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் களைப்புற்று உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இங்க யாருமே இல்லை. இப்போ சப்ஜெக்ட் புரிஞ்சுக்கிட்டார், ஏதோ ஒன்று நடந்திருக்கு, பயண கூட்டம் போயிடுச்சு, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை தவற விட்டு விட்டார்கள். இப்ப பக்கத்துல போய் தன்னுடைய ஒட்டகத்தை நிறுத்திவிட்டு இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மனைவியரே என்று சப்தமிட்டு கூக்குரலிட்டார். உடனே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கண்முழித்து என்ன செய்வதென்று தெரியாமல் திகைத்தார்கள். அந்த சஹாபி தன்னுடைய ஒட்டகத்தை அமர வைத்தார். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அந்த ஒட்டகத்தின் மீது ஏறிக்கொண்டார்கள். இப்போ மீண்டும் ஒட்டகத்தை எழுப்பி ஒட்டகத்தினுடைய மூக்கணாங்கயிறை பிடித்து கொண்டு நடந்து சென்றார்கள். இந்த சஹாபிக்கும் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கும் எந்த பேச்சுவார்த்தையும் நடக்கல. அந்த சஹாபி சொன்ன ஒற்றை வார்த்தை இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மனைவியரே என்ற சப்தமிட்டு கூறிய சப்தத்தை தவிர வேறு எதுவுமே பேசல. இப்போ மதீனாவுக்குள்ள போறாங்க. பயணம் மதீனா, அந்த பயண கூட்டம் மதீனாவை நெருங்கிடுச்சு. அங்க போகக்கூடிய நேரத்தில் தான் இதை சஹாபாக்கள் வெவ்வேறு விதமாக பேச துவங்கினார்கள். சஹாபாக்கள் வெவ்வேறு விதமாக பேசுவதற்கு காரணமாக இருந்தது மீண்டும் அதே அப்துல்லா இப்னு உபை என்ற முனாஃபிக் தான். இந்த முனாஃபிக் வெவ்வேறு விதமாக இதை பேச துவங்கினான். வெவ்வேறு கோணத்தில் இதை பேச துவங்கினான். அவதூறாக இட்டுக்கட்டி பேச தொடங்கினார்கள். ஆனால் இப்படி பேசுகிறார்கள் என்பது கூட ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு தெரியாது. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இப்படி செய்தி கிடைக்கின்றது. நபி அவர்கள் மௌனம் காக்கிறார்கள், மௌனம் காக்கிறார்கள், மௌனம் காக்கிறார்கள், அமைதியோடு இருக்கிறார்கள். இது மதீனாவுக்கு போய் சேர்ந்ததற்கு பின்னால் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் இன்னொரு பெண்மணியும் தங்களுடைய தேவையை கழிப்பதற்காக, சுய தேவையை கழிப்பதற்காக செல்லும் போதுதான் அந்த இன்னொரு பெண்மணிக்கு தெரியும்
இப்படி ஒரு நிகழ்வு நடந்திருக்கிறது, இதை மக்கள் தவறுதலாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள், அவதூறாக இட்டுக்கட்டி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை தவறுதலாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்பது அந்த பெண்ணுக்கு தெரியும். இதை எப்படி அன்னை இடத்தில் சொல்வது என்று யோசித்துக் கொண்டே இருந்தார்கள். இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க கூட போற அந்த பெண் இருக்கிறாங்களே, அந்த பெண்ணுடைய மகனார் தான் மிஸ்தஹ் ரலியல்லாஹு அன்ஹு. இந்த மிஸ்தஹ் என்பவரும் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பற்றி தவறாக பேசியவரில் ஒருவர். இப்போ தன்னுடைய மகனாரே அன்னை அவர்களை தவறுதலாக பேசுகிறார் என்ற கவலையோடு எப்படி அன்னையிடத்தில் சொல்வது என்று புழுங்கிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் திடீரென்று அவர்களுடைய கீழாடை காலில் சிக்கி கீழே விழுந்தார்கள். விழுந்ததுமே கோபத்தில் தன்னுடைய மகனாரை திட்டினார்கள். மிஸ்தஹ் திட்டுறாங்க. இப்போ ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்கிறாங்க, நீங்கள் தடுக்கி விழுந்ததற்கு உங்களுடைய மகனாரை ஏன் திட்டுறீங்கன்னு சொல்லி கேட்கிறாங்க. அப்போ அந்த பெண்மணி, என்னுடைய மகனாரும் உங்களை தவறுதலாக பேசுபவரில் ஒருவர் என்று சம்பவம் மொத்தத்தையும் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கிட்ட சொல்றாங்க. அப்போதான் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு தெரியும், அந்த நபித்தோழரோடு ஒட்டகத்தில் வந்ததை இங்கு பல நபர்கள் அவதூறாக இட்டுக்கட்டி வெவ்வேறு விதமாக கட்டுக்கதைகள் கட்டி பேசிக் கொண்டிருக்கிறார்கள், முனாஃபிகீன்கள் பேசுகிறார்கள் என்று தெரிந்து அழ ஆரம்பித்தார்கள். அது ஒரு இரவு பொழுது, ஒரு இரவு முழுக்க அழுது, மறுநாள் பகல் முழுக்க அழுது, மறுநாள் இரவு முழுக்க அழுது கொண்டே இருந்தார்கள். கிட்டத்தட்ட 36 மணி நேரம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இவ்வாறு என்னை பேசுகிறார்களா மக்கள் என்று கருதி அழுதிக்கொண்டே இருந்தார்கள். பலவீனமான ஈமான் கொண்ட சஹாபாக்களும் சிலர் இதை பற்றி பேசினார்கள். வலுவான ஈமான் கொண்ட சஹாபாக்கள் மாத்திரமே இதில் உறுதியாக இருந்தார்கள். அன்னை எப்படி இருக்க மாட்டார்கள்? முனாஃபிகீன்கள் சொல்லவே வேண்டாம், கண்ணு அதாவது சடை வச்சு பூ பின்னி பொட்டு வச்சு என்னெல்லாம் பேசணுமோ ஒட்டுமொத்தத்தையும் பேசி முடித்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரே ஒரு வார்த்தை சொன்னார்கள், நீங்கள் உங்களுடைய தாயாருடைய வீட்டில் சென்று இருந்து கொள்ளுங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மௌனம் காத்தார்கள், அமைதி காத்தார்கள். கிட்டத்தட்ட சில நாட்களுக்கு பின்னால் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை தூய்மைப்படுத்தி அல்லாஹு தஆலா வசனங்களை இறக்கினான். இந்த வசனம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை சந்தோஷப்படுத்தியது. உடனே அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அவர்களுடைய மனைவியும், அதாவது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய தாயாரும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஓடிச் செல் என்று சொல்லும் போது, நான் யாரிடத்திலும் செல்லவும் மாட்டேன், யாரை புகழவும் மாட்டேன், அல்லாஹ்வை தவிர அல்லாஹ்வை மாத்திரம்தான் நான் புகழுவேன், என்னை பரிசுத்தப்படுத்தியது அவன் மட்டும்தான் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அல்லாஹ்வை போற்றி புகழ்ந்தவர்களாக சுஜூதிலே விழுந்தார்கள் என்ற வரலாற்றை பார்க்கிறோம். பின்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய இல்லத்திற்கு வந்து ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை அழைத்து சென்றார்கள். இப்போது நான் சொல்லிய இந்த வரலாறு முழுக்க சில சூறாக்களுடைய வசனங்களை நான் கூறுகின்றேன். இது எல்லாவற்றையும் நீங்கள் எடுத்து பார்த்துக் கொள்ளலாம். யூதர்களை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொறுமை காக்க சொல்லி அல்லாஹு தஆலா வசனங்களை இறக்கி வைத்தான். அதே போன்று சூரத்துல் அஹ்ஸாபினுடைய முதல் வசனம், நான் சொன்ன இந்த இடம் சூரத்துல் அஹ்ஸாபினுடைய முதல் வசனம். அதே போன்று சூரத்துல் ஹஷ்ரினுடைய 11வது வசனம். சொன்ன இந்த வரலாற்றினுடைய சம்பவங்களை அல்லாஹு தஆலா ஆங்காங்கே குறிப்புகளாக பேசுகின்றான். இதே போன்று சூரத்து தௌபாவினுடைய 126வது வசனம், 47வது வசனம் முஸ்லிம்களை பற்றி, முஸ்லிம்களுடைய உள்ளங்களை பற்றி அல்லாஹு தஆலா பேசுகின்றான். அதே போன்று சூரா யூசுஃபினுடைய 18வது வசனத்தை நீங்கள் எடுத்து பார்க்கலாம். அல்லாஹு தஆலா இதை பற்றி பேசுகின்றான். அதே போன்று சூரத்து தௌபாவிலே இதை பற்றி அல்லாஹு தஆலா பேசுகின்றான். சூரத்துல் முனாஃபிகீனுடைய 1 to 8 வரைக்கும் அல்லாஹு தஆலா வசனங்களை பேசுகின்றான். குறிப்பாக இதில் ஸைத் இப்னு அர்கம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அப்துல்லா இப்னு உபை இப்படி பேசிட்டான்னு சொல்லி வந்து சொன்னாங்கல்ல, மதீனாவிற்கு வந்ததற்கு பின்னால் அன்சாரிகள் சிலர் வந்து சொன்னார்கள், ஸைத் இப்னு அர்கம் சின்ன புள்ள, அப்துல்லா இப்னு உபை பேசியது சரியான முறையில புரிஞ்சுக்க முடியாம உங்ககிட்ட வந்து அப்துல்லா இப்னு உபை இப்படி பேசிவிட்டார் என்ற தவறுதலாக சொல்லி இருக்கலாம், அதனால நீங்க இதை பெருசுபடுத்தாதீங்க, அப்துல்லா இப்னு உபையை விட்டுடுங்க அப்படின்னு சொல்லி மக்கள் சொன்னார்கள். இந்த இடத்தில் ஸைத் இப்னு அர்கமுக்கு கோபம், என்ன பொய்யன் ஆக்கிட்டாங்களே, எனக்கு விளக்கம் இல்லாதவன் ஆக்கிட்டாங்கன்னு சொல்லி மஸ்ஜிது நபவிக்கு ஓடிட்டு போய் உட்காந்து அழ ஆரம்பிச்சுட்டாங்க. இப்ப
இப்ப இந்த நேரத்தில் தான் சூரத்துல் முனாஃபிகூனுடைய 8 வசனங்களை நம்பர் 1 8 வரைக்கும் உள்ள வசனங்களை அல்லாஹு தஆலா இறக்கினான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஸைத் இப்னு அர்கமை அழைத்து இந்த 8 வசனங்களை ஓதி காட்டினார்கள். நீங்கள் உண்மையாளர் தான், அப்துல்லா இப்னு உபையும் அவனோடு சேர்ந்த நயவஞ்சகர்களும் பொய்யர்கள், அவன் அப்படித்தான் பேசினான் என்று அல்லாஹு தஆலா ஸைத் இப்னு அர்கம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை மெய்ப்படுத்திய இந்த வசனங்கள் ஒட்டுமொத்த இந்த இடங்களிலும் இந்த செய்திகளை நீங்கள் பார்க்கலாம். இந்த வசனங்களை நீங்கள் சரியாக குறிப்பெடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். சரியாக இதனுடைய தர்ஜுமாவை நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள். எல்லா வசனங்களுக்கும் தர்ஜுமாவை கொடுத்து பொருள் தரக்கூடிய அளவிற்கு நேரம் இல்லை. நான் குறிப்பிட்ட இந்த வசனங்களை எல்லாம் நீங்கள் எடுத்து பார்த்துக் கொள்ளுங்கள். இந்த சம்பவத்திற்கு பின்னால் சூரத்துல் முனாஃபிகூனுடைய இந்த 8 வசனங்கள் இறங்கியதற்கு பின்னால் அன்சாரிகளில் பலரும், அவுஸ் ஹஸ்ரஜ் கிளையை சேர்ந்த பலரும் அப்துல்லா இப்னு உபை சலூலை திட்ட ஆரம்பித்து விட்டார்கள். அப்துல்லா இப்னு உபை சலூல் வந்தாலே மக்கள் அவனோடு பேசுவதை நிறுத்தி கொண்டார்கள். அப்துல்லா இப்னு உபையை வெறுக்க ஆரம்பித்து விட்டார்கள். இது அவனுக்கு மிகப்பெரிய அசிங்கத்தையும் மிகப்பெரிய ஒரு கண்ணிய குறைவையும் மக்களுக்கு மத்தியில் ஏற்பட்டது. அப்போ அப்துல்லா இப்னு உபையை பார்க்கும் போதெல்லாம் மக்கள் திட்ட துவங்கி விட்டார்கள். இந்த நேரத்தில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், உமரே, அந்த நேரத்தில் நீங்கள் அப்துல்லா இப்னு உபையை கொல்லச் சொன்னீர்கள் என்னிடத்தில். நான் அப்போது கொன்றிருந்தால் மக்கள் என்னை எப்படி பேசியிருப்பார்கள்? ஆனால் இப்போது நிலைமையை நீங்களே பாருங்கள். நான் மக்களை அப்துல்லா இப்னு உபையை கொன்று விடுங்கள் என்று கூறினால் அவர்களே அவனை கொன்று விடுவார்கள். இந்த நிலையை அல்லாஹு தஆலா நமக்கு சாதகமாக ஏற்படுத்தி தந்திருக்கின்றான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிய நேரத்தில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதை வழிமொழிந்தார்கள், அல்லாஹ்வின் தூதரே, எல்லோரையும் விட ஞானம் மிக்கவர்கள் நீங்கள்தான். அந்த நேரத்திலிருந்து இந்த நேரம் வரைக்கும் நீங்கள் அவனை கொல்லாமல் இருந்தீர்கள். உண்மையில் அவனுக்கான சமயத்தை, அவனுக்கான சூழ்நிலையை அல்லாஹு தஆலா உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்து கொண்டிருக்கின்றான் என்பதை இப்போது நான் உணர்கின்றேன். உங்களுக்கு ஞானத்தை வழங்கிய அல்லாஹ்வை நான் போற்றி புகழ்கின்றேன் என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறிய இந்த 2 மிகப்பெரிய சம்பவங்கள் இந்த போரினுடைய முடிவில் நிகழ்ந்தது. இந்த முனாஃபிகீன்களை பற்றி அல்லாஹு தஆலா அப்பட்டமாக இறக்கியதற்கு பின்னால் இந்த குழப்பமான சூழலே முஸ்லிம்களுக்கு மிகவும் சாதகமானதாக, ஒரு பக்கம் குறைஷி குஃபார்களுக்கு அடியாக, இன்னொரு பக்கம் பனு குரைலா போருக்கு பின்னால், இந்த பனு முஸ்தலக் போருக்கு பின்னால் குறிப்பாக முனாஃபிகீன்களுக்கு தலைவனாக இருந்த அப்துல்லா இப்னு உபையினுடைய ஆட்டமும் அடங்கியது. முனாஃபிகீன்கள் யார் என்பதை முஸ்லிம்கள் மிக தெளிவாக புரிந்து கொண்டார்கள். முனாஃபிகீன்கள் எதை பேசினாலும் முஸ்லிம்கள் அதை கண்டு கொள்ளாமல் நகர்ந்து செல்லக்கூடிய நிலையை அல்லாஹு தஆலா இந்த போருக்கு பின்னால் நடந்த இந்த சூச்சகமான சம்பவத்தையே அல்லாஹு தஆலா முஸ்லிம்களுக்கு மீண்டும் சாதகமாக ஆக்கி வைத்து விட்டான். குர்ஆனுடைய வசனங்களை இறக்கி இந்த போருக்கு பின்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அடுத்தடுத்த கட்டங்கள் எப்படி இருந்தது, என்ன நிகழ்ந்தது, ஓர் அளவு ஒட்டுமொத்தமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களை சூழ்ந்து இருக்கக்கூடிய பலதரப்பட்ட சூட்சமங்களை, சூழ்ச்சிகளை முறியடித்துக் கொண்டே வந்து விட்டார்கள். அல்லாஹு தஆலா சமாதானத்தையும் சாதகத்தையும் முஸ்லிம்களுக்கு மிக உச்சியில் உடன்பாடான முறையில் அல்லாஹு தஆலா கொண்டு வந்து கொண்டே இருக்கின்றான். சமீபத்தில் இருக்கின்றது உம்ராவும் ஹஜ்ஜும் மக்கா வெற்றியும் அல்லாஹு தஆலா கூடிய சீக்கிரம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழங்க இருக்கின்றான். இன்ஷா அல்லாஹ் இந்த போருக்கு பின்னால் அடுத்தடுத்த கட்டங்களை நபி அவர்கள் எப்படி கடந்து சென்றார்கள் என்பதை தொடர்ந்து நாம் பார்க்கலாம். குர்ஆனையும் ஹதீஸையும் தெளிவாக விளங்கக்கூடிய நன்மக்களாகவும் அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாகவும் அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.